ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கெக்கோ மோரியோ பற்றி பார்க்க போகிறோம். ரீசெண்டாக வந்த ஒன் பீஸ் சாப்டருக்கு அப்புறம் எல்லாருமே கெக்கோ மோரியோ பற்றி பேசிட்டு இருக்காங்க. அப்படி அந்த சாப்டரில் கெக்கோ மோரியோ பற்றி என்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்கன்ட்டு பார்க்கலாம். கூடவே கெக்கோ மோரியோவோட லைஃப்பை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ நேற்றே இந்த வீடியோ போட்டிருக்கணும், நேற்று பவர் கட்டி அதனால தான் போட முடியல. இப்போதைக்கு கெக்கோ மோரியோவை பற்றி ஒன் பை ஒன்னாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த வீடியோவுமே இன்ட்ரெஸ்ட் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ரீசெண்டாக ஒன் பீஸ் சாப்டர் 1158 ரிலீஸ் ஆகிருக்கும். அந்த சாப்டர் வந்ததுக்கப்புறம் எல்லாருமே அந்த சாப்டரை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. குறிப்பாக அந்த சாப்டரில் வந்த விஷயத்தை விட அந்த சாப்டரோட கவர் ஸ்டோரியில் காமிச்ச விஷயத்தை பற்றி தான் எல்லாருமே அதிகப்படியாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த கவர் ஸ்டோரியில் ஒரு நேமை ரிவீல் பண்ணியிருப்பாங்க. அந்த நேமை பார்த்ததுக்கப்புறம் தான் எல்லாருமே அதிகப்படியாக அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. பேசிக்காக உங்களுக்கு தெளிவாக தெரியும், வான் ஆர்க் முடிஞ்சதுக்கப்புறம் லூஃபியுமே வேற இடத்துக்கு போயிருப்பான். அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு சாப்டர்லையுமே யாமோட்டோ வான கண்ட்ரியை சுற்றி பார்த்துட்டு இருப்பா. ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டு இருப்பா, லைக் ஓடன் பண்ண மாதிரி. ஸோ அவள் என்ன தான் வான கண்ட்ரியில் ரொம்ப நாட்கள் இருந்ததுனாலுமே அவளுக்கு வான கண்ட்ரியை பற்றி அந்த அளவுக்கு தெளிவாக தெரியாது. ஏன்னா கைடோ யாமோட்டோவை சின்ன வயசுல இருந்தே ஒரு இடத்துல அடைச்சி வச்சு தான் வளர்த்துட்டு இருப்பான். அதனால அவளுக்கு வான கண்ட்ரியை பற்றி தெளிவாக தெரியாது. ஸோ ஒன்ஸ் வான கண்ட்ரி ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் லூஃபியுமே கிளம்பி போயிருப்பான். அண்ட் குறிப்பாக யாமோட்டோவுமே லூஃபி கூட ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் மைண்டை மாற்றி வான கண்ட்ரியில் இருந்திருப்பா. அண்ட் சேம் டைம் வான கண்ட்ரியில் ஒவ்வொரு இடத்துக்கு போயிருப்பா. அது எல்லாத்தையுமே நமக்கு கவர் ஸ்டோரியை காமிச்சிருப்பாங்க. அப்படி யாமோட்டோ, கீக்கு, சோ அப்புறம் கைடோ இருந்த டைமில் கைடோவோட க்ரூவில் இருந்த 2 பேர், இப்படி 5 பேர் சேர்ந்து ஒரு கல்லறைக்கு போயிருப்பாங்க. இந்த கல்லறையை நமக்கு 3 டைம் வந்து கவர் ஸ்டோரியில் காமிச்சிருப்பாங்க. அப்படி ஒவ்வொரு டைமும் காமிக்க போஸ்டில் கீழே ஒரு லைனை போட்டிருப்பாங்க. ஸோ அப்படி இவங்க 5 பேரும் ஃபஸ்ட்டு கிரேவுக்கு போக போஸ்டில், அந்த கல்லறைக்கு போக போஸ்டில் ஒரு லைன் போட்டிருப்பாங்க. இந்த கல்லறைக்குள்ள ஒரு ஹீரோ இருக்கான். அவன் வெஸ்ட் ப்ளூவில் பறந்து அதுக்கப்புறம் ரிங்கோவில் வளர்ந்தவன்ட்டு. ரிங்கோனா நம்ம வான கண்ட்ரியோட நார்த் ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி, ஒரு இடம்னே சொல்லலாம். அந்த இடத்துல வளர்ந்தவன்ட்டு. அதுக்கப்புறம் யாமோட்டோ, கீக்கு அப்புறம் சோ இவங்க 3 பேருமே அந்த கல்லறைக்கு மரியாதை செலுத்த போஸ்டில் இன்னொரு லைன் போட்டு காமிச்சிருப்பாங்க. இவர் கைடோக்கு எதிராக ஃபைட் பண்ணியிருப்பாரு. அவரோட வில்லேஜை பாதுகாக்கிறதுக்காண்டி கைடோக்கு எதிராக ஃபைட் பண்ணியிருப்பாரு. பட் அந்த ஃபைட்டில் அவர் தோத்து போய் இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் பாடி காணாமல் போயிட்டுன்ட்டு, அவர் பாடி கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவர் பாடி காணாமல் போயிட்டுன்ட்டு எழுதியிருப்பாங்க, அந்த லைனில் போட்டிருப்பாங்க. அடுத்ததான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட்னே சொல்லலாம். ஏன்னா ரீசெண்டாக வந்த சாப்டரில் அதை காமிச்சிருப்பாங்க, கவர் ஸ்டோரியில் காமிச்சிருப்பாங்க. அதில் நம்ம கீக்கு அப்புறம் யாமோட்டோ, சோ இவங்க 3 பேருமே அந்த கிரேவை விட்டு கிளம்பி போவாங்க, மரியாதை செலுத்திட்டு கிளம்பி போவாங்க. அப்போ ஒரு லைனை போட்டு காமிப்பாங்க, இந்த இடத்துக்குள்ள பைரட் ஆஃப் ஜஸ்டிஸ் உறங்கிட்டு இருக்காருன்ட்டு. அண்டு அந்த கிரேவோட நேம் என்ன, அந்த கிரேவில் இருக்கக்கூடிய ஆளோட நேம் என்னன்ட்டு நமக்கு ரிவீல் பண்ணுவாங்க. அது யாருன்னா கொசிக்கி மோரியோ. இந்த விஷயம் தான் இப்போதைக்கு எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரியும், கெக்கோ மோரியோவும் கைடோவும் ஃபைட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபைட்டில் வந்து கெக்கோ மோரியோவோட மொத்த குரூமேட்ஸுமே இறந்து போயிருப்பாங்க. அண்ட் கெக்கோ மோரியோவுமே அங்கேருந்து கிளம்பி போயிருப்பான். இந்த விஷயம் இந்த கவர் ஸ்டோரி கூட மேட்ச் ஆகுது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், கெக்கோ மோரியோ இருக்காங்களா, கெக்கோ மோரியோவோட ஃபர்ஸ்ட் நேம் கெக்கோ இருக்குல்ல, அதை நீங்கள் ரிவர்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸில் ஒரு மீனிங் வரும். அந்த மீனிங் வந்து கொசிக்கி நேம் கூட கனெக்ட் ஆகும். இது மூலமாக தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க, இந்த கெக்கோ மோரியோ தான் வந்து கொசிக்கி மோரியோன்ட்டு. ஸோ அவன் வேணுக்குன்னு தான் அவன் நேமை வந்து மாற்றி கெக்கோ மோரியோன்னு மாற்றி வச்சிருக்கான்ட்டு. ஸோ இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ரீசன் இருக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம இப்போ லைட்டாக நம்ம கெக்கோ மோரியோட அந்த ஆரிஜினை பார்க்கலாம், அவன் என்னென்ன விஷயங்கள் என்னென்ன வயசில் பண்ணியிருக்கான்ட்டு. இது வரைக்கும் ஒன் பீஸில் நமக்கு கெக்கோ மோரியோ பற்றி என்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்கன்னா, அவன் வெஸ்ட் ப்ளூவை சேர்ந்த ஒரு பைரட்டு, வெஸ்ட் ப்ளூவில் தான் பிறந்திருக்கான். பட் இப்போதைக்கு கவர் ஸ்டோரியை பார்த்ததுக்கப்புறம் அவன் என்ன தான் வெஸ்ட் ப்ளூவில் பிறந்திருந்தாலுமே வான கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு ரீஜனான ரிங்கோவில் வளர்ந்துருக்கான்ட்டு. அதுக்கப்புறம் அவனுக்கு கீழே ஒரு ஸ்ட்ராங்கான பைரட் குரூமே இருந்திருக்குது. பட் 23 வருஷத்துக்கு முன்னாடி கைடோ கூட ஃபைட் பண்ணி போயிருக்கான். அந்த ஃபைட்டில் வந்து கெக்கோ மோரியோ அவன் குரூமேட்ஸ் எல்லாருமே இழந்துட்டான், எல்லாருமே செத்து போயிட்டாங்க. அந்த ஃபைட்டில் இருந்து அவன் தப்பிச்சு போயிருக்கான். ஸோ அப்படி போனதுக்கப்புறம் டோட்டலாகவே ட்ராமாக்குள்ளே போயிட்டான், ரொம்பவே ட்ராமாக்குள்ளே போயிட்டான். ஏன்னா எல்லா குரூமேட்ஸ் இறந்தனால ட்ராமாக்குள்ளே போயிட்டான். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான்னா, அவனோட டெவில் ஃப்ரூட் இருக்குல்ல, காகே நோமி, அதாவது ஷேடோஸோட ஃப்ரூட்டு, அந்த ஃப்ரூட்டை வச்சு அதிகமாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ பேசிக்காக அவன் தாட் என்னவா இருக்குன்னா, டேரெக்டாக ஃபைட் பண்ண போகக்கூடாதுன்ட்டு. அதனால அந்த டெவில் ஃப்ரூட்டை வச்சு ஒரு அன்டெட் ஆர்மி உருவாக்குறான், அதாவது சோம்பி ஆர்மி உருவாக்குறான். ஸோ பேசிக்கான கான்செப்ட் வந்து டேரெக்டான ஃபைட்டுக்குள்ளே போகக்கூடாதுன்ட்டு. ஸோ அப்படி தான் இவனுக்கு கீழே அதிகப்படியான சோம்பி சோல்ஜர்ஸ் வந்திருப்பாங்க. அண்ட் குறிப்பாக இவன் வந்து வான கண்ட்ரியில் இருந்தனால ஏகப்பட்ட ஆட்களை அங்கேருந்து தூக்கிட்டு வந்திருக்கான். அண்டு ரூய்மோட சோடையும் எடுத்துகிட்டு வந்ததுக்கான ரீசன் நமக்கு இப்போ தெளிவாக தெரியுது. அவன் ரிங்கோவில் வளர்ந்துருக்கான். ஸோ அவன் அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த சோடையும் எப்படி எடுத்துகிட்டு வந்திருக்கான். நாட்கள் போக போக கெக்கோ மோரியோவுமே ஒரு ஸ்ட்ராங்கான பைரட்டாக மாற ஆரம்பிக்கிறான். ஏன்னா அவனுக்கு கீழே ஏகப்பட்ட சோம்பி இருக்குது, சோம்பியை வச்சு தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறான். அதை வச்சு அவன் ஸ்டேட்டஸை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கான். ஒரு கடத்துக்கு மேலே அவன் வார்லார்ட் ஆஃப் சியாவும் மாறுறான். ஸோ அதுக்கப்புறம் தில்லர் பார்க் ஆர்க்கில் வந்து நம்ம லூஃபி கிட்ட தோற்றுருப்பான்.
தோத்துட்டு அதுக்கப்புறம் மரைன் 4 ஆர்க்கில் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள்லேயே ரொம்பவே வீக்காக இருக்கனால டோஃப்ளமிங்கோ வச்சு இவனை கொல்ல வச்சிருப்பாங்க. பட் ஸ்டில் நம்ம கெக்கோ மோரியோ அவன் டெவில் ஃப்ரூட் பவர் மூலமாக எஸ்கேப் ஆயிருப்பான், தப்பிச்சிருப்பான். அதுக்கப்புறம் ரொம்ப நாட்கள் கழிச்சு எங்கே நமக்கு காமிச்சிருப்பாங்கன்னா பிளாக் பீடோட டெரிட்டரி இருக்குல்ல, அதாவது பைரட் ஐலண்டு, அந்த இடத்துல தான் நமக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் காமிச்சிருப்பாங்க கெக்கோ மோரியோவை. அந்த இடத்துக்கு அவன் எதுக்கு வந்திருப்பானா ஆப்சலோனை தேடி. ஸோ உங்களுக்கு தெளிவாக தெரியும் அவன் பைரட் குழுவில் ஒரு மேஜர் ஆளாக இருந்தது வந்து நம்ம ஆப்சலோன் தான். ஸோ அவங்ககிட்ட ஒரு டெவில் ஃப்ரூட் உண்டு, கிளியர் ஃப்ரூட்டி, அது ரொம்பவே பவர்ஃபுல்லி. அதை நம்ம பிளாக் பீட் என்ன பண்ணியிருப்பானா, டீச்சர் என்ன பண்ணியிருப்பானா, இவனை கில் பண்ணி அந்த டெவில் ஃப்ரூட்டோட பவரை வந்து ஸ்ரீ கிட்ட கொடுத்துருப்பான். ஸோ மேபி பிளாக் பீட் கிட்ட அவன் இருக்கலான்ட்டு தான் நம்ம கெக்கோ மோரியோமே இங்கே வந்திருப்பான். பட் ஒரு கடத்துக்கு மேலே நம்ம பிளாக் பீட் கிட்டே அவன் மாட்டி பிரிசனில் அடைஞ்சிருப்பான், அந்த பைரட் ஐலண்டில் ஒரு பிரிசனில் அடைஞ்சிருப்பான். இவனை காப்பாற்றதுக்காண்டி பெரனாவுமே கோபி கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பா. ஏன்னா அந்த டைம் கோபியுமே இங்கே தான் இருந்திருப்பான், இங்கே இருக்கக்கூடிய ஒரு பிரிசனில் தான் மாட்டி இருந்திருப்பான். ஏன்னா நம்ம பிளாக் பீடு கோபி கூட்டிகிட்டு வந்திருப்பான். ஸோ அதனால் கோபி கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பா. ஸோ இப்போதைக்கு எவ்வளோ விஷயங்கள் தான் நமக்கு கெக்கோ மோரியோ பற்றி தெளிவாக தெரியும். பட் ஸ்டில் இப்போதைக்கு கெக்கோ மோரியோட டாபிக் வந்து அதிகப்படியாக எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அண்ட் இவனை சுற்றி ஏகப்பட்ட தீர்வுமே போயிட்டு இருக்குது. ஸோ அதில் இவன் பேசிக்காக வெஸ்ட் ப்ளூவை சேர்ந்த ஆளே கிடையாது. இவனோட நேட்டிவ் வந்து வானகுன்றி தான். அண்ட் அதில் குறிப்பாக வந்து இவன் கொசிகி கிளானை சேர்ந்தவன்ட்டு. லைக் நம்ம ஓடன் மொமோசிக்கே மாதிரி இவனுமே கொசிகி கிளானை சேர்ந்தவன்ட்டு. அண்டு குறிப்பாக இவன் கையோட கூட ஃபைட் பண்ணது ஒரு பைரட் கிளாஸாக இல்லாமல் அவனோட கிளானாக இருக்கட்டும், அவனோட கண்ட்ரியாக இருக்கட்டும், அதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்காண்டி தான் ஃபைட் பண்ணியிருக்கான்ட்டு. அந்த ஃபைட்டில் அவன் தோத்தனால அவனோட ஐடென்டிட்டியை சேஞ்ச் பண்ணி அவன் வந்து வெளியே போயிருக்கான். லைக் கெக்கோ மோரியோன்னு மாறி இருக்கான். நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் பார்த்தீங்களா, கெக்கோ மோரியோட மீனிங் ரிவர்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அது கொசிக்கின்னு வரும்ட்டு. அதுபடி கொசிக்கியோட மீனிங் வந்து சைனிங் மூன் ஜாப்பனீஸில், கெக்கோவோட மீனிங் வந்து மூன் லைட்டு. இதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி பார்க்க போஸ்டில் கெக்கோன்னு வரும். ஸோ இன்டென்ஷனில் தான் அவன் நேமை வந்து கொசிக்கிலிருந்து கெக்கோ மோரியோன்னு மாற்றிருக்கான். அவன் ஐடென்டிட்டியை சேஞ்ச் பண்ணி வெளியே வந்திருக்கான்ட்டு. அண்ட் குறிப்பாக அவன் ஏகப்பட்ட ஆட்களை இழந்திருக்கான். ஸோ அவன் கண் முன்னாடியே ஏகப்பட்ட ஆட்களை இழந்தனால தான் அவன் வந்து ரொம்பவே ட்ராமாக்குள்ளே போய் அவன் டெவில் ஃப்ரூட் பவர் மூலமாக ஜோம்பிஸை வந்து உருவாக்கி அவனோட ஆர்மியில் வச்சிருக்கான்ட்டு. அண்ட் சேம் டைம் டேரக்டான ஃபைட்டுக்குள்ளே போகாமல் ஜோம்பிஸை வச்சு ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா கெக்கோ மோரியோ அவனுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஆட்களை இதுக்கப்புறம் இழக்கக்கூடாதுன்னு தான் இப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்கான்ட்டு. ஜோம்பிஸ் ஆர்மியை உருவாக்கி வச்சிருக்கான்ட்டு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக தான் எல்லாருமே ஆப்சலானை சொல்கிறாங்க. ஸோ ஆப்சலான் வந்து நம்ம கெக்கோ மோரியோக்கு ரொம்பவே நெருக்கமான ஒருத்தன். அதனால தான் அவனை தேடி பிளாக் பீடோட டெரிட்டரிக்குள்ளே வந்திருக்கான்ட்டு. இப்படி கெக்கோ மோரியோவை சுற்றி ஏகப்பட்ட தியரி சுற்றிட்டு இருக்குது ரீசெண்டாக வந்து சாப்டருக்கு அப்புறம். ஸோ உங்களுக்கு ஏதாவது தியரி தெரியும்னா கீழே கான்பாஸில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் சேம் டைம் கெக்கோ மோரியோட லைஃப்பில் நான் ஏதாவது ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணியிருந்தாலுமே கீழே கான்பாஸில் கமெண்ட் பண்ணுங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ முடிக்கிறேன். ஓகே, பாய்.